அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 95வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வ முஹ்ரிஜுல் மையிதி மினல் ஹய் தாலிகுமுல்லாஹு ஃபஅன்னா தூஃபகூன். நிச்சயமாக அல்லாஹ் வித்துக்களையும் கொட்டைகளையும் பிளப்பவன், இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறான், உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குகிறான். அவன்தான் அல்லாஹ். ஆகவே நீங்கள் அவனை விட்டு எங்கு திருப்பப்படுவீர்கள்? ஃபாலிகுல் இஸ்பாஹி வஜஅலல் லைல ஸகனௌ வ ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா தாலிக தக்திருல் அஸீஸில் அலீம். அவனே ஒளியை பிளப்பவன், இரவை அமைதி பெறுவதற்காகவும் சூரியனையும் சந்திரனையும் நேரம் மற்றும் மாதத்தின் கணக்கிற்காகவும் ஆக்கினான். இவை மிகைத்தவன் நன்கறிந்தவனின் ஏற்பாடாகும். வஹுவல்லதீ ஜஅல லகுமுன் நுஜூம லிதஹ்தது பிஹா ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வ பஹர் கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். நீங்கள் தரை இன்னும் கடலின் இருள்களில் அவற்றின் மூலம் நேர்வழி பெறுவதற்காக நட்சத்திரங்களை உங்களுக்கு அவன்தான் அமைத்தான். அறிகின்ற ஒரு சமுதாயத்திற்கு அத்தாட்சிகளை விவரித்து விட்டோம். வஹுவல்லதீ அன்ஷஅகும் மின் நஃப்ஸி வாஹிதத்தின் ஃபமுஸ்தகர்ரு வ முஸ்தௌதா கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன். அவன்தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உருவாக்கினான். ஆகவே ஒரு தங்குமிடமும் ஒரு ஒப்படைக்கப்படப்படும் இடமும் உண்டு. விளங்கிக் கொள்கின்ற சமுதாயத்திற்கு அத்தாட்சிகளை விவரித்து விட்டோம். வஹுவல்லதீ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி நபாத குல்லி ஷைஇன் ஃபஅக்ரஜ்னா மின்ஹு ஹதீரா நுஹ்ரிஜு மின்ஹு ஹப்பம் முத்தராகிபௌ வ மினன் நஹ்லி மின் தல்இஹா கின்வானுன் தானியது வ ஜன்னாத்திம் மின் அஅனாபி வ ஸைத்தூன வர் ரும்மான் முஸ்தபிஹௌ வ கைர முத்தசாபிஹ் உன்துரு இலா ஸமரிஹி இதா அஸ்மர வ யன்இஹி இன்ன ஃபீ தாலிகும் லஆயாத்தில் லிகௌமி யுமினூன். அவன்தான் மேகத்திலிருந்து மலையை இறக்குபவன். அதன் மூலம் எல்லா தாவரங்களையும் வெளியாக்கினோம். அவ்வாறே அதிலிருந்து பசுமையானதையும் வெளியாக்கினோம். அதிலிருந்து அடர்ந்த வித்துக்களை உடைய கதிர்களையும் வெளியாக்கினோம். பேரீச்ச மரத்தில் அதன் பாலைகளிலிருந்து பறிக்க நெருக்கமான பல குலைகளும் இருக்கின்றன. திராட்சைகளின் தோட்டங்களையும்
ஒலிவம் ஜெய்தூனையும் பார்வையில் ஒப்பான ருசியில் ஒப்பாகாத மாதுளையையும் நாமே வெளியாக்குகிறோம். அவை காய்க்கும் போது அதன் கனிகளையும் அவை பலமாகுவதையும் பாருங்கள். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. وَجَعَلُوا لِلَّهِ شُرَكَاءَ الْجِنَّ وَخَلَقَهُمْ وَخَرَقُوا لَهُ نَبِينًا وَخَرَقُوا لَهُ بَنِينَ وَبَنَاتٍ بِغَيْرِ عِلْمٍ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يَصِفُونَ. அவர்கள் ஜின்களை அல்லாஹுவுக்கு இணையார்களாக ஆக்கினர். அவன் அவர்களை படைத்திருக்க இன்னும் அறிவின்றி அவனுக்கு மகன்களையும் மகள்களையும் கற்பனை செய்தனர். அவன் மகா தூயவன். அவர்கள் தகுதியின்றி வர்ணிப்பதை விட்டு அவன் மிக உயர்ந்தவன். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்னா யகூனு லஹு வலது வலம் தகுல்லஹு சாஹிபா வஹலக குல்ல ஷைஇன் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் வானங்கள் இன்னும் பூமியின் நூதன படைப்பாளன். அவனுக்கு எவ்வாறு சந்ததி இருக்கும்? அவனுக்கு மனைவி இல்லையே. எல்லாவற்றையும் படைத்தான். அவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.